ரீசெண்டா தனுஷ் நடிக்கிற கர அப்படிங்கிற படத்துடைய நிறைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம நேத்து ஃபேசஸ் ஆஃப் கர அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டீசர் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 3-4 டேஸா ட்விட்டர்ல ஃபேசஸ் ஆஃப் கரங்கிற நேம்ல எல்லா கேரக்டர்ஸையும் ரிவீல் பண்ற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த படத்துல நடிக்கிற மமிதா பைஜு, ஜெயராம், சூரஜ் வெஞ்சிரமோடு, KS ரவிக்குமார், பிருத்திவிராஜ் பாண்டியராஜன், கருணாஸ் இவங்க எல்லாத்தோடைய போஸ்டர்ஸும் இருந்துச்சு. அந்த போஸ்டர்ஸும் நேத்து ரிலீஸ் ஆன அந்த டீசர் பார்க்கும்போது இந்த படம் ஒரு சூப்பரான இன்டென்ஸ் எமோஷனல் டிராமா மாதிரி தெரிஞ்சது. படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா இதுக்கு முன்னாடி எடுத்த படம் போர் தொழில். அவரு இந்த படத்தை பத்தி ஆனந்த விடங்கள்ல ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல இந்த படம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1990-91 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கதையுடைய களமா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தாரு. 1991 டைம்ல ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது இந்தியால இப்ப நடக்கிற மாதிரி அப்பவும் எரிபொருள் தட்டுப்பாடு இருந்துச்சு. அதை சுத்தியும் இந்த கதை நகரும்னு அவர் சொல்லியிருந்தாரு. கதையுடைய காலகட்டம், அது நடக்கக்கூடிய காலம், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்து மேல நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஜாஸ்தி படுத்திருச்சு. படத்துடைய போஸ்டர் மற்றும் டீசர் எல்லாத்திலையுமே யூஸ் பண்ண கலர் டோன் நமக்கு அந்த படத்து மேல ரொம்ப அட்ராக்ஷன் கொடுத்துச்சு. மேலும் நேத்து ரிலீஸ் ஆன டீசருடைய கடைசி பகுதியில தனுஷ் அருவாள் எடுத்துட்டு வரக்கூடிய சீனை பார்க்கும்போது தேவர் மகன் படத்துல கிளைமாக்ஸ் சீன்ல நாசரை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நடந்து போகும்போது யூஸ் பண்ண அருவாளையும் அதே மாதிரி சிலைகளையும் காட்டியிருந்தாங்க. இது வெறும் நாஸ்டாலஜிக்கா ஃபீலிங் கொடுக்கறதுக்காகவா இல்ல இந்த படத்துடைய ஏதோ கனெக்ட் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியல. நேத்தும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டீசர் 2 இடத்துலயும் நான் ரொம்ப ரசிச்சது ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் தான். என்னதான் அவர் திரைப்படங்கள்ல நிறைய நடிச்சிட்டு இருந்தாலும் மியூசிக் மேல உள்ள போக்கஸ் விட்டது இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இதுவும் தனுஷோட படம்னு வந்துருச்சுன்னா இன்னும் ஸ்பெஷலா தான் கொடுப்பாரு. இதை நீங்க அந்த டீசர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 30 இந்த படம் ரிலீஸ் ஆக போறதுனால அந்த படத்துடைய ட்ரெய்லர் மேலும் சில அப்டேட்ஸ் சீக்கிரமா வரும்னு நான் நினைக்கிறேன்.